மருது வண்டி பெரும்பாலும் பார்த்துருக்கீங்களா தான்? சும்மா பெருநாளி போய் அந்த ரோட்டில் வரவேன் சவுண்டாக வச்சிருப்பேன். பூங்காத்து இப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த வயலை அறுக்க போகும்போது அந்த வயக்கார பொம்பளை, எப்போ நீச்சல் தண்ணியை குடிச்சு விட்டு ஓட்டுப்போ, உனக்காக என் புருஷனை கூட நாட்டுக்கோழி அடிக்கலையா, நீ வயக்காட்டை அறுத்துவிட்டு நாட்டுக்கோழி சமைச்சு வச்சுருக்கேன், அது சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஓடிச்சுன்னு கணக்கு பண்ணி என் புருஷன் சந்தைக்கு போயிட்டு வந்துடுவார், வாங்கிட்டு போடான்னு சொல்லியிருக்கு. பாவம் என் பாட்டை சத்தமாக போட்டுக்கிட்டு அந்த பொம்பளை பின்னாடி இருந்து சுற்றுக்கிறது அறுத்தது. கடைசியில் குழம்பு ஊற்றலை, அதுக்கு நீர்மலைக்கு போயிட்டாங்க. ஏற்றி இறக்கிட்டேன். சிரிப்பு கிடையாது, சத்தங்களை குறைத்து வைக்க வேண்டும். இப்போ உங்கள்கிட்ட ஊப்பர் இருக்குல்ல, என்னண்ணே ஊம்பரா? அது பேர் என்ன? சப்பு பார் கிடையாது, சப்போட்டா பாருங்க வா. ஊப்பர் ஊப்பர்னு ஒன்று இருக்கு. அது அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டோம்னா அப்படியே அதிரான் திட்டும் மட்டுன்னு. அதை போய் ஒரு சண்டாலா போய் ஒரு கிழவன் கட்டிலு கீழே வச்சுவிட்டு போட்டிருக்கேன். தட்டா புட்டான்னு அவர் விழுந்து முளை குச்சியில் அடிச்சு 108 வந்து இப்படி தூக்கி இப்படி உட்காண்டாப்புல.